Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட ஃப்ரெண்டுடைய பர்த்டே vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு அபிக்கு தான் பர்த்டே. அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கேக்லாம் வாங்கிட்டு வீட்டை ரீச் பண்ணிட்டோம். ஒரு சில பாட்டு பாடி ப்ரேயர் பண்ணோம். அடுத்தது கேக் கட்டிங் தான். கேக் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ண பிறகு பசங்களுக்கு பிஸா ஆர்டர் பண்ணாங்க. பிஸா வர்ற வரைக்கும் எல்லாம் ஒரே விளையாட்டு. ஜேரியல் மம்மி கூட எப்படி டிடி விளையாடுறான் பாருங்க. அப்புறம் அபி அவங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. பிட்ஸா ரெடி. பிட்ஸா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்களுக்காக பிட்ஸா ஆர்டர் பண்ணனால அடுத்த நாள் எங்களுக்காக தனியாக ட்ரீட் கொடுத்தாங்க. இப்போ சிக்கன் குக் ஆகி அவன்லேருந்து வெளியே வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு சைட் குக் ஆகிடுச்சு. அடுத்த சைட் குக் ஆகுறதுக்காக அதை டர்ன் பண்ணி வைக்க போகிறாங்க உள்ள. இன்னைக்கு என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, ரசம், சிக்கன் ஃப்ரை, ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ. ஃபஸ்ட்டு பசங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அவங்கெல்லாம் செட்டில் ஆன உடனே டாடி சாப்பிட உட்காந்தாங்க. அவங்கெல்லாம் முடித்ததும் கடைசியாக நாங்களும் சாப்பிட உட்காந்தோம். அபி பர்த்டேக்கு 2 ட்ரீட்டு. ஒன்று இந்தியன் டைம் படி ஒரு ட்ரீட்டு, இன்னொன்று கனடா டைம் படி இன்னொரு ட்ரீட்டு. ஏன்னா அபி கனடா ரிட்டர்ன் மட்டும் கிடையாது, கனடா சிட்டிசனும் கூட. அது மட்டும் இல்லை, ஃபாரின் ஸ்டைலில் பீஸா ட்ரீட்டு, இந்தியன் ஸ்டைலில் இந்த ட்ரீட்டு. எது எப்படியோ நாங்கள் 2 நாள் மீட் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். அதே போல் எங்கள் பசங்களும் எங்களை விட பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிறாங்க மீட் பண்ணும்போதெல்லாம். ஓகே, இந்த நேரத்தில் ஒரு கேள்வி உங்களுக்கு பர்கர், பீஸா அந்த மாதிரி பிடிக்குமா, இல்லை இந்தியன் ஸ்டைல் ஃபுட், மட்டன் பிரியாணி, கறி குழம்பு அந்த மாதிரி பிடிக்குமா? இந்த கேள்வியோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். உங்கள் பதில்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அபிக்கு உங்கள் விஷஸை சொல்லிடுங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.